Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பயோபாட்னி chapter 2 classical genetics நுடைய 1 mark questions தான் பார்க்க போகிறோம். இதில் நான் ஒரு question சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் அந்த இதை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்சரை ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் question. An allele which has the potential to cause the death of an organism is called as a dash. An allele which has the potential to cause the death of an organism is called a dash. அந்த ஆர்கானிசமை கொல்லக்கூடிய அளவிற்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு அலில், அந்த அலிலுக்கு பேர் என்ன? ஸோ ஆன்சர் லெத்தல் அலில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் the phenomenon in which two alleles are both expressed in the heterozygous individual is known as dash. The phenomenon in which two alleles are both expressed in the heterozygous individual is known as dash. ஒரு heterozygous individualல ரெண்டு alleelsமே எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய அந்த ஃபினாமினனுக்கு பேர் என்ன? ஓகே, இதுக்கு ஆன்சர் கோடாமினன்ஸ். ஓகேவா, கோடாமினன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Traits that are expressed in different ways due to the fact that a gene can exist in alternative forms for the same trait is called dash. Traits are expressed in different ways due to the fact that a gene can exist in alternative forms for the same trait is called dash. ஒரு ஜீன் அந்த ஒரே ட்ரேட் தான், ஆனால் அது ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸில் அந்த ஜீன் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? ஓகே, அதுக்கு ஆன்சர் அலில்ஸ். ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீன். ஓகேவா, இந்த வேர்ட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்னு வந்தாலே அது அலில்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ காயின்ட் த டேர்ம் ஜெனட்டிக்ஸ்? ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? ஓகே, இதுக்கான ஆன்சர் W. பேட்சன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் a group of genes that together determine a characteristic of an organism is called dash. A group of genes that together determine a characteristic of an organism is called dash. ஒரு ஆர்கானிசம் உடைய ஒரு கேரக்டரை நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து டிட்டர்மைன் பண்ணுச்சுன்னா, ஓகேவா, நிறைய ஜீன்ஸ் ஒரு கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணும், அதுக்கு பேர் என்ன? ஓகே, இதுக்கு ஆன்சர் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் இஸ் an பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் atavism இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ல atavismக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் எந்த பிளான்ட்? ஓகே, இதுக்கு ஆன்சர் ஹைராஷியம் பைலோசெல்லா. ஓகேவா, ஹைராஷியம் பைலோசெல்லா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ஜீனோடிபிக் ரேஷியோ ஆஃப் மோனோஹைப்ரிட் கிராஸ்? மோனோஹைப்ரிட் கிராஸ்னுடைய ஜீனோடிபிக் ரேஷியோ என்ன? ஓகேவா, ஃபீனோடிபிக் கிடையாது, ஜீனோடிபிக் ரேஷியோ. இதுக்கு ஆன்சர் 1:2:1. ஓகேவா, 1:2:1 மோனோஹைப்ரிட் கிராஸ்னுடைய ஜீனோடிபிக் ரேஷியோ. ஓகே, நெக்ஸ்ட். Hugo de Vries of Holland, Karl Correns of Germany and Dash of Austria rediscovered Mendel's experiments. ஓகேவா, மெண்டல்னுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டை ரீடிஸ்கவர் பண்ணது 3 பேர். ஒன்று ஹியூகோ டி ரீஸ் ஆஃப் ஹோலாண்ட். ஓகேவா, ஹோலாண்ட் நாட்டை சேர்ந்த ஹியூகோ டி ரீஸ். அடுத்தது ஜெர்மனியை சேர்ந்த கார்ல் கொரன்ஸ். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரியாவை சேர்ந்தவர். ஓகேவா, ஆனால் அவர் யார்? ஓகே, இதுக்கான ஆன்சர் எரிக் ஒன் டெஸ்மார்க் அப்படின்றவர். ஓகேவா, எரிக் ஒன் டெஸ்மார்க் அப்படின்றவர். எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் சரியாக தெரியல. TSCHERMAK. ஓகேவா, ஸ்கேர்மார்க். ஓகே, நெக்ஸ்ட் how many laws of inheritance are there?
how many laws of inheritance are there? laws of inheritanceல மொத்தம் எத்தனை laws வந்து இருக்கு? ஓகேவா? laws of inheritanceல எத்தனை laws இருக்கு? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து 2 laws. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் law வந்து law of dominance, செகண்ட் வந்து law of segregation. ஓகே, நெக்ஸ்ட் வந்து if a single gene affects multiple traits and alter the phenotype of the organism, it is called as dash. ஒருவேளை ஒரு சிங்கிள் ஜீன் வந்து மல்டிபிள் ட்ரெய்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணி அதோடைய ஃபீனோடைப்பை, அந்த ஆர்கானிசமுடைய ஃபீனோடைப்பை வந்து மாற்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பிளையோட்ராபி. ஓகேவா? ஆன்சர் வந்து பிளையோட்ராபி. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நிறைய ஜீன்ஸ் வந்து ஒரு கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணும், அது பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். நிறைய ஜீன்ஸ், இது ஒரு ஜீன்ஸ் நிறைய ட்ரெய்ட், இது வந்து பிளையோட்ராபி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து வாட் இஸ் த ஜீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ்? டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ்னுடைய ஜீனோடிபிக் ரேஷியோ என்ன? ஓகே, ஆன்சர் வந்து 1:1:1:1. ஓகேவா? 1:1:1:1. மோனோஹைப்ரிட் கிராஸ்க்கு வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ்னுடைய ஜீனோடிபிக் ரேஷியோ வந்து 1:2:1. இது டெஸ்ட் கிராஸ் டைஹைப்ரிட் 1:1:1:1. ஓகே, how many sub-disciplines are there in genetics? how many sub-disciplines are there in genetics? ஜெனட்டிக்ஸில் எத்தனை சப்-டிசிப்ளின்ஸ் இருக்குது? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து 4 சப்-டிசிப்ளின்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. who is called as the father of genetics? father of genetics அப்படின்னு வந்து நம்ம யாரை சொல்கிறோம்? ஓகேவா? யாரை ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்னு சொல்கிறோம்? இதுக்கு ஆன்சர் வந்து கிரிகார் ஜொஹான் மெண்டல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து the gene that suppresses or masks the phenotypic expression of a gene at another locus is known as dash. Okay, the gene that suppresses or masks the phenotypic expression of a gene at another locus is known as dash. ஒரு ஜீன் வந்து இன்னொரு லோக்கஸில் இருக்கக்கூடிய ஜீனுடைய ஃபீனோடிபிக் எக்ஸ்பிரஷனை வந்து சப்ரெஸ் பண்ணுச்சு, மறைச்சிச்சு, ஹைட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஜீனுக்கு பேர் என்ன? ஓகே, ஆன்சர் வந்து எபிஸ்டாட்டிக். ஆன்சர் வந்து எபிஸ்டாட்டிக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து if an individual produces genetically dissimilar gametes, it is the consequence of dash. ஓகேவா? ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஜெனட்டிக்கலாக டிஸ்சிமிலரான கேமெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா இது எதனுடைய விளைவு? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்னால தான் ஒரு ஆர்கானிசம் இல்லை ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஜெனட்டிக்கலாக டிஸ்சிமிலரான கேமெட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, the characters are controlled by discrete units called dash that occurs in pair. ஒரு கேரக்டரை வந்து டிஸ்க்ரீட் யூனிட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? டிஸ்க்ரீட் யூனிட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது வந்து பேராக தான் வந்து வரும். ஸோ அந்த டிஸ்க்ரீட் யூனிட்க்கு பேர் என்ன? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்றது. ஓகே, the term dash is the genotypic constitution of an individual. ஓகேவா?
சாரி நானே வந்து ஆன்சர் சொல்லிட்டேன். The term dash is the genetic constitution of an individual. இதுதான் வந்து ஜீனோடைப். ஓகேவா? the term ஜீனோடைப் தான் வந்து ஒரு இண்டிவிஜுவலுடைய ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து dash cross is a cross of F1 hybrid with one of the parental genotype. ஓகேவா? dash is a cross of F1 hybrid with any one of the parental genotype. F1 hybrid வந்து parental genotype ஏதாவது parental one of the parental genotype கூட வந்து cross பண்ணுறது வந்து என்ன cross? ஓகேவா? அது என்ன cross? ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து பேக் கிராஸ். ஆன்சர் வந்து பேக் கிராஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து crossing an individual of unknown genotype with a homozygous recessive is called as dash. Crossing an individual of unknown genotype with a homozygous recessive is called as dash. ஒரு unknown ஜீனோடைப் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலை வந்து ஒரு ஹோமோசைகஸ் ரெசசிவ் கூட கிராஸ் பண்ணுறது வந்து என்னது அதுக்கு பேர் என்னது? ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து டெஸ்ட் கிராஸ். ஓகேவா? இது வந்து டெஸ்ட் கிராஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ஃபீனோடிபிக் ரேஷியோ? வாட் இஸ் த ஃபீனோடிபிக் ரேஷியோ ஆஃப் டைஹைப்ரிட் கிராஸ்? ஓகேவா? phenotypic ratio of dihybrid cross in garden peas. garden peasல வந்து dihybrid crossனுடைய ரேஷியோ என்ன? ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து 9:3:3:1. 9:3:3:1. இது வந்து டைஹைப்ரிட் கிராஸ். மோனோஹைப்ரிட் கிராஸ் வந்து 1. அது வந்து ஜீனோடிபிக். இது வந்து phenotypic ரேஷியோ. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த phenotypic ரேஷியோ ஆஃப் மோனோஹைப்ரிட் கிராஸ்? மோனோஹைப்ரிட் கிராஸ்னுடைய phenotypic ரேஷியோ என்ன? மோனோஹைப்ரிடுடைய ஜீனோடிபிக் ரேஷியோ 1:2:1. அதுவே டைஹைப்ரிடுடைய phenotypic ரேஷியோ 9:3:3:1. டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ்க்கு வந்து 1:1:1:1. சாரி 1:1:1:1. அப்போ மோனோஹைப்ரிட் கிராஸ்னுடைய phenotypic ரேஷியோ என்ன? ஓகே. ஆன்சர் வந்து 3:1. ஓகேவா? 3:1. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். interactions take place between the alleles of the same gene. ஓகேவா? interactions take place between the alleles of same gene. It is called as dash. interactions வந்து எதுக்கும் நடுவில் நடக்குது அப்படின்னா சேம் ஜீனில் இருக்கக்கூடிய அலீல்ஸ்க்கு நடுவில் நடக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? சேம் ஜீன். அப்படின்னா இன்ட்ராஜெனிக் ஆர் இன்ட்ராலோக்கஸ் ஜீன் இன்ட்ராக்ஷன். ஓகேவா? இன்ட்ராலோக்கஸ் ஆர் இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். Dash is a modification of a biological structure whereby an ancestral trait reappears after having been lost through re-emergence of sexual reproduction. ஓகேவா? இது வந்து பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு மாடிஃபிகேஷன். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரொம்ப ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயிட் வந்து இப்போ இல்லை. ஓகேவா? இப்போ அது இல்லை. ஆனால் அது மறுபடியும் கொஞ்சம் ஜென்ரேஷன் கழித்து வந்து அந்த ட்ரெயிட் வந்து ரீஅப்பியர் ஆகுது. ஓகேவா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனால் அது வந்து மறுபடியும் ரீஅப்பியர் ஆகுது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஓகேவா? ஸோ அது வந்து இதுக்கான ஆன்சர் வந்து ஆட்டவிசம். ஓகே. ஆட்டவிசம். scientific name of 4 o'clock plant. 4 o'clock plantனுடைய scientific name, அதாவது இது வந்து அந்தி மந்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய scientific name வந்து மிராபிலிஸ் ஜலாப்பா. ஓகேவா? மிராபிலிஸ் ஜலாப்பா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து
dash are little organs that are suspended in the cytoplasm of a cell. ஒரு செல்னுடைய சைட்டோபிளாசம்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை என்னன்னு சொல்லுவோம்? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ். ஓகேவா, இந்த லைன் வந்து புக்கில் கிடையாது. ஸோ இந்த மாதிரியும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து cytoplasmic inheritance is based on independent self-replicating extra chromosomal unit called dash. cytoplasmic inheritance வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அது பற்றின க்ளூஸ் வந்து என்னென்ன தராங்கன்னா, அந்த சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பேஸ் பண்ணியிருக்கு இல்லையா, அது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடியது. ஒரு குரோமோசோமல் யூனிட், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் யூனிட், அது வந்து செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகக்கூடியது. ஸோ அது என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பிளாஸ்மோஜீன். ஓகேவா, பிளாஸ்மோஜீன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டேஷ் இஸ் த யூனிவர்சல் ஜெனட்டிக் மெட்டீரியல். யூனிவர்சல் ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டிஎன்ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து the first experiment on polygenic inheritance was demonstrated by dash. இந்த polygenic inheritance பற்றின ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை யார் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஹெச் நில்சன் ஏல் அப்படின்றவங்க. ஓகேவா, நில்சன் அப்புறம் ஏல் அப்படின்றவங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த phenotypic ரேஷியோ ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னுடைய ஃபீனோடிபிக் ரேஷியோ என்ன? ஓகேவா, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னுடைய ஃபீனோடிபிக் ரேஷியோ வந்து 1:2:1. இது வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஜீனோடிபிக் ரேஷியோவும் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னுடைய ஃபீனோடிபிக் ரேஷியோவும் வந்து சேம். ஓகே, அதே மாதிரி கோடாமினன்ஸ்க்கும் வந்து 1:2:1 தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து the gene whose expression is interfered by non-allelic genes and prevents from exhibiting its character is known as dash. The gene whose expression is interfered by non-allelic genes and parents from exhibiting its character is known as dash. சாரி, இந்த கொஸ்டின் நான் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். பேரண்ட்ஸ் கிடையாது, ப்ரிவென்ட்ஸ். The gene whose expression is interfered by non-allelic genes and prevents from exhibiting its character is known as dash. எந்த ஒரு ஜீன் வந்து நான் அல்லிலிக் ஜீன்ஸ்னால வந்து இன்டர்ஃபியர் ஆகப்படுதோ, ஓகேவா, இன்டர்ஃபியர் ஆகப்படுது அண்ட் அதோடைய கேரக்டரை வந்து எக்ஸிபிட் பண்ணாமல் தடுக்கப்படுது. ஓகேவா, அந்த ஜீனுடைய பேர் வந்து என்ன? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஹைப்போஸ்டாட்டிக். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் வந்து ஹைப்போஸ்டாட்டிக். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து the term dash is the genetic constitution of an individual. The term dash is the genetic constitution of an individual. இந்த டேர்ம் வந்து ஒரு இண்டிவிஜுவல்னுடைய ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஜீனோடைப். ஓகேவா, ஜீனோடைப் வந்து ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீனோடைப் அப்படின்றது அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் வந்து ஃபீனோடைப் அப்படின்றது. ஓகே, இப்போ how many types of back cross are there? பேக் கிராஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பேக் கிராஸ் வந்து இருக்குது. ஒன்று டாமினன்ட் பேக் கிராஸ், இன்னொன்று வந்து ரெசசிவ் பேக் கிராஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஷின், த கோடாமினன்ஸ் வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் பிளான்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் டேஷ். ஓகேவா, த கோடாமினன்ஸ் வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் பிளான்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் டேஷ் ஃபார் புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ். புரோட்டீன் இல்லை ஃப்ளவனாய்ட் சப்ஸ்டன்ஸுக்கு வந்து அந்த கோடாமினன்ஸ் இருக்கு இல்லையா, கோடாமினன்ஸை வந்து பிளான்ட்ஸில் எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து
electrophoresis or chromatography. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து a single phenotype is controlled by more than one set of genes. more than one set of genesனால ஒரு single phenotype வந்து கண்ட்ரோல் ஆகப்படுது. each of which has two or more alleles. ஓகேவா, each of which has two or more alleles. This phenomenon is called as dash. A single phenotype is controlled by more than one set of genes, each of which has two or more alleles. This phenomenon is called dash. ஒரு phenotype வந்து நிறைய ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது, அந்த ஜீன்ஸுக்குலாம் நிறைய அலீல்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இதை என்னன்னு சொல்கிறோம்? இதுக்கு ஆன்சர் வந்து ஜீன் இன்ட்ராக்ஷன். ஓகேவா, ஜீன் இன்ட்ராக்ஷன். ஓகே, sickle cell hemoglobin is an example of dash. Sickle cell hemoglobin is an example of dash. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து கோடாமினன்ஸ். கோடாமினன்ஸ்க்குனுடைய எக்ஸாம்பிள் தான் வந்து sickle cell hemoglobin. ஓகே, வாட் இஸ் த F2 ratio of F2 phenotypic ratio of supplementary genes? supplementary genes நோடிய F2ல வரக்கூடிய phenotypic ratio என்ன? ஸோ phenotypic ratio of அந்த F2ல வரக்கூடிய plants நோடிய phenotypic ratio எதனோடினா supplementary genes. அது வந்து 9:3:4. ஓகேவா, 9:3:4. அதே மாதிரி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுவும் வந்து F2னுடைய phenotypic ratio. ஓகேவா, F2னுடைய phenotypic ratio. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து in 1907 E. Barr reported a lethal gene in dash. ஓகேவா, 1907ல E. Barr அப்படின்றவங்க lethal gene வந்து எந்த பிளான்ட்ல ரிப்போர்ட் பண்ணாங்க? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்னாப்டிராகன். A genetic cross which involves individuals differing in 2 characters is called as dash. இந்த ஜெனட்டிக் கிராஸில் வந்து அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து 2 கேரக்டரில் வந்து டிஃபர் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த கிராஸ்க்கு பேர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து டைஹைப்ரிட் கிராஸ். நெக்ஸ்ட் வந்து டேஷ் ஆர் த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எது? ஓகே, இதுக்கு இதுக்கு ஆன்சர் வந்து ஜீன்ஸ். ஓகேவா, ஜீன்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், டேஷ் இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங். பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கு கேரக்டர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது வந்து என்ன? ஓகேவா, இப்போ ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷனு ஜீனோடைப், இந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது இதை வந்து நம்ம என்ன வேர்ட்னால டினோட் பண்ணுவோம்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஹெரிடிட்டி. ஓகே, discontinuous variation is also called as dash. ஓகேவா, discontinuous variation வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆன்சர் வந்து qualitative inheritance. ஓகே, which variation is not affected by the environmental factors? ஓகேவா, which variation is not determined by environmental factors. environmental factors வந்து எந்த வேரியேஷனில் வந்து environmental factors வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து discontinuous or qualitative inheritance. ஓகே, inheritance of phenotype is determined by combined effects of many genes and environmental factors in dash. ஒரு ஃபீனோடைப்பை வந்து டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அதை எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும். ஓகேவா, இதை வந்து என்ன வேரியேஷன்னு சொல்கிறோம்? ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஆர் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ்.
inheritance. Okay. Next, Mendel was successful in his experiment because he applied dash and dash methods to biology and laws of probability. ஓகேவா, மெண்டல் வந்து எந்த 2 மெத்தடாக ஒரு பயாலஜி அண்ட் லாஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணார், அதனால் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அது என்னென்ன மெத்தட்? ஒன்று வந்து மேத்தமேட்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸை வந்து 2 யூஸ் பண்ணார். நெக்ஸ்ட்டு, த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த பிரண்ட் சொசைட்டி ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. ஓகேவா, த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் பிரண்ட் சொசைட்டி இன் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் டேஷ். இதை எந்த இயர் பப்ளிஷ் பண்ணாங்க? ஆன்சர் வந்து 1866. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, what is the name of the process in which the experimenter can remove the anthers before fertilization? ஓகேவா, எக்ஸ்பெரிமெண்டர் வந்து அந்த ஆன்தரை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து எமாஸ்குலேஷன். ஓகேவா, எமாஸ்குலேஷன். பியூர் லைன் ப்ரீட் ரெஃபர்ஸ் டு டேஷ். பியூர் ப்ரீட் லைன் அப்படின்னா அது எதை வந்து ரெஃபர் பண்ணும்? ஓகே, ஆன்சர் வந்து ஹோமோசைகாஸ்டி. ஹோமோசைகாஸ்டி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து, how many characters of பைசம் சட்டைவம் was studied by Mendel? மெண்டல் வந்து பைசம் சட்டைவம்னுடைய எத்தனை கேரக்டர்ஸை பற்றி ஸ்டடி பண்ணார்? ஓகே, ஆன்சர் வந்து 7 கேரக்டர்ஸ். ஓகே. புன்னட் ஸ்கொயர். ஓகேவா, புன்னட் ஸ்கொயர் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் அ பிரிட்டிஷ் ஜெனட்டிஸ்ட் டேஷ். எந்த பிரிட்டிஷ் ஜெனட்டிஸ்டோடைய நேம்க்கு அப்புறம் புன்னட் ஸ்கொயர் நம்ம வந்து நேம் பண்ணோம்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ரெஜினால்ட் சி புன்னட் அப்படின்றது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, வாட் இஸ் த F2 ரேஷியோ தட் மெண்டல் காட் இன் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்? ஓகேவா, வாட் இஸ் த ratio of F2 plants that Mendel got in his experiment? ஓகே, F2 ரேஷியோ என்ன அப்படின்னா 3:1. ஓகேவா, மெண்டல் அதாவது 3:1 ரேஷியோவில் இது மோனோ ஹைப்ரிட் கிராஸ் தான். ஓகேவா, இது மெண்டல்ஸ் அனலிட்டிக்கல் அண்ட் எம்பிரிக்கல் அப்ரோச். ஸோ அங்கே வந்து இருக்குது இது மெண்டல் காட் 3:1 ரேஷியோ இன் F2 between dominant and recessive trait. அண்ட் டாமினன்ட் வந்து 3 பிளான்ஸும் ஒரு பிளான்ட் ரெசசிவாக இருக்குது. இதுதான் வந்து F2 ரேஷியோவில் மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து அவருக்கு கிடைச்சது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, டேஷ் அலில் கோட்ஸ் ஃபார் ஃபங்க்ஷனல் என்சைம் GA1. GA1 அப்படின்ற இதுக்கு வந்து ஃபங்க்ஷனல் என்சைமுக்கு கோட் பண்ணக்கூடிய அலில் எது? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து LE, கேபிட்டல் L ஸ்மால் e. ஓகேவா, கேபிட்டல் L ஸ்மால் e. ஓகே. Which enzyme is required to convert linear unbranched starch amylose into branched starch amylopectin to get round peas? ஓகேவா, which enzyme is required to convert linear unbranched starch amylose into branched starch amylopectin to get round peas? round peas கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு லீனியர் அன்பிரான்ச்டு ஸ்டார்ச் அமிலோஸை வந்து பிரான்ச்டு ஸ்டார்ச் அமிலோபெக்டினா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய என்சைம் இது? ஆக்டிவ் என்சைம் SBE1. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, when one allele is not completely dominant to another allele, then it shows dash. ஒரு அலீல் வந்து இன்னொரு அலீலுக்கு கம்ப்ளீட்டாக டாமினண்ட்டாக இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஓகே, அதுக்கு ஆன்சர் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஜீன் எக்ஸ்பிரஷன் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் அ டேஷ் வே.
ஜீன் எக்ஸ்பிரஷனை எந்த வேல வந்து சொல்லியிருக்காங்க? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து குவான்டிடேட்டிவ் வே. ஓகேவா? குவான்டிடேட்டிவ் வேல வந்து ஜீன் எக்ஸ்பிரஷனை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுக்கப்புறம் ஸோ அவ்வளோதான் இந்த 1 மார்க் கொஷின் செஷன். இதுக்கப்புறம் வந்து வேறு எப்படியாவது கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கணும் அப்படின்னா, ஸோ எப்படி கேட்கலாம் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறேன். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.